மொபைல் ரெகுலரா யூஸ் பண்ற எல்லாரும் நீங்க மொபைல் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நைட் போய் உங்க பெட்ல படுத்துட்டு கண்ணை இப்படி மூடிட்டு நீங்க உங்களுடைய இதை பாருங்க. கண்ணுக்குள்ள சுத்தி உங்க ரூம் இருட்டா இருக்கும் போது ஒரு வெளிச்சம் இருக்குன்னா இந்த நிமிஷம் நீங்க மொபைலை தூக்கி வெளியே வைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அந்த டைம்ல என்னோட பிரெயினை இந்த ப்ளூ லைட் சீட் பண்ண ஆரம்பிக்குது, என் கண்ணோட கருவிழி டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது, என்னுடைய ஆயுசு காலங்கள் குறைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ப்ளூ லைட் இருக்கக்கூடாது, குண்டு பல்ப் ப்ளூ லைட் இருக்கக்கூடாது, ரெட் அண்ட் எல்லோ லைட் இருக்கலாம். லைட் ரெட் ஒரு எல்லோ லைட் இருக்கலாமா? லைட் சின்ன 0 வாட்ஸ் லைட். ப்ளூ லைட் அந்த குழந்தையோட தூக்கத்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இந்த ப்ளூ லைட் எதுல தெரியுங்களா அதிகமா இருக்கு? இந்த குண்டு பல்பை விட 1000 மடங்கு நம்ம யூஸ் பண்ற மொபைல் போன்ல இருக்கு. காலையில 10 நிமிஷம் நேச்சுரல் சன்லைட்ல சன்லைட் பாக்குற மாதிரி டைரக்ஷன்ல பனியனோ ஷர்ட்டோ கழட்டிட்டு இல்ல முட்டி வரைக்கும் லேடிஸ் புடவை தூக்கி விட்டு உட்காந்து அந்த சன் லைட் அவங்க உடம்பு பட்டுச்சுன்னா நைட் சூப்பரா தூக்கம் வரும். எப்பவுமே ஸ்லீப் அட் யோர் ரைட் சைட். நீ குப்புறப்படுத்தி தூங்காத, அது சாத்தான் தூங்குற மாதிரியா. தூங்கும் போதுதான் என் தலையிலிருந்து கால் வரைக்கும் என் உடம்புல இருக்கிற செல்ஸ் ரிப்பேர் ஆகுது. 10 இயர்ஸ்க்கு மேல மினிமம் 8 hours தூங்கணும். உலகத்திலே கம்மியா தூங்குறவங்க சீக்கிரம் இறந்து போயிருவாங்கிறதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. என்னால ப்ரூவ் பண்ண முடியும். எப்படின்னா ஜாப்பனீஸ் தான் உலகத்திலே கம்மியா தூங்குறவங்க. தே ஸ்லீப் லெஸ் தென் 5 hours per day. 5 to 6 மணி நேரம் தூங்குறவங்க. ஜாப்பனீஸ் யாருமே வளர்ந்தே இருக்க மாட்டாங்க, ஹைட்டாவே இருக்க மாட்டாங்க. பாத்தீங்களா? தூங்கினாதான் வளருவோம். யாரெல்லாம் வளரலையோ அவங்க குழந்தை பருவத்தில் நல்லா தூங்காதவங்க. ஹைட் ரொம்ப முக்கியம். தூங்கணும். அதனால தான் மோஸ்ட்லி நீங்கள் பாருங்களேன், நல்லா தூங்குறவங்க ஹைட்டாக இருப்பாங்க, தூங்காதவங்க வளர்றது கம்மியாகும். ஆனால் அவங்க தூங்காதல ஒரு நியாயம் இருக்குது, ஒரு தர்மம் இருக்குது. எறும்பை விட வேகமாக வேலை பார்க்குறவங்க அவங்க அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்குது, ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்குது. இந்த சன்லைட் நைட் இருந்து இந்த குண்டு பல்பு இந்த பிரச்சனைலாம் சொன்னல, என் பிள்ளைக்கு தூக்கமே வரலன்னு சொன்னல. என் குழந்தை நல்லா தூங்கணும்னா ஒரே ஒரு டிப்ஸ் இருக்குது. காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம வீட்டில் எல்இடி லைட்ஸு, அதிலே தான் மொபைல் ஆன்லைன் கிளாஸ் பார்க்குறோம், அதிலே தான் படிக்கிறோம், அதிலே தான் வேலை பார்க்குறோம், அதிலே தான் சாப்பிட்றோம். ஆனால் அந்த குழந்தைக்கு தூக்கம் வரல. என் குழந்தை நல்லா தூங்கணும். காலையில் 10 நிமிஷம் நேச்சுரல் சன்லைட்டில் சன்லைட் பார்க்குற மாதிரி டைரக்ஷனில் பனியனோ ஷர்ட்டோ கழட்டிட்டு இல்லை முட்டி வரைக்கும் லேடிஸ் புடவை தூக்கி விட்டு உட்காந்து அந்த சன் லைட் அவங்க உடம்பு பட்டுச்சுன்னா நைட் சூப்பரா தூக்கம் வரும். மொபைல் ரெகுலரா யூஸ் பண்ற எல்லாரும் நீங்க மொபைல் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நைட் போய் உங்க பெட்ல படுத்துட்டு கண்ணை இப்படி மூடிட்டு நீங்க உங்களுடைய இதை பாருங்க. கண்ணுக்குள்ள சுத்தி உங்க ரூம் இருட்டா இருக்கும் போது ஒரு வெளிச்சம் இருக்குன்னா இந்த நிமிஷம் நீங்க மொபைலை தூக்கி வெளியே வைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அந்த டைம்ல என்னோட பிரெயினை இந்த ப்ளூ லைட் சீட் பண்ண ஆரம்பிக்குது, என் கண்ணோட கருவிழி டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது, என்னுடைய ஆயுசு காலங்கள் குறைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ப்ளூ லைட் இருக்கக்கூடாது, குண்டு பல்ப் ப்ளூ லைட் இருக்கக்கூடாது, ரெட் அண்ட் எல்லோ லைட் இருக்கலாம். லைட் ரெட் ஒரு எல்லோ லைட் இருக்கலாமா? லைட் சின்ன 0 வாட்ஸ் லைட். ப்ளூ லைட் அந்த குழந்தையோட தூக்கத்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இந்த ப்ளூ லைட் எதுல தெரியுங்களா அதிகமா இருக்கு? இந்த குண்டு பல்பை விட 1000 மடங்கு நம்ம யூஸ் பண்ற மொபைல் போன்ல இருக்கு. காலையில 10 நிமிஷம் நேச்சுரல் சன்லைட்ல சன்லைட் பாக்குற மாதிரி டைரக்ஷன்ல பனியனோ ஷர்ட்டோ கழட்டிட்டு இல்ல முட்டி வரைக்கும் லேடிஸ் புடவை தூக்கி விட்டு உட்காந்து அந்த சன் லைட் அவங்க உடம்பு பட்டுச்சுன்னா நைட் சூப்பரா தூக்கம் வரும். எப்பவுமே ஸ்லீப் அட் யோர் ரைட் சைட். நீ குப்புறப்படுத்தி தூங்காத, அது சாத்தான் தூங்குற மாதிரியா. தூங்கும் போதுதான் என் தலையிலிருந்து கால் வரைக்கும் என் உடம்புல இருக்கிற செல்ஸ் ரிப்பேர் ஆகுது.